பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். இது ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. கடந்த 65 வருடங்களுக்கும் மேலாக ஐஎஸ்ஓ தரச் சான்றதோட வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்க மத்திய காலனி பயிற்சி நிலையம் பற்றியும் அவர்கள் மாணவர்களுக்கு அளிக்கின்ற தொழிற்கல்வி பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச இருக்கிறோம். அவங்களோட குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்களோட அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனால மாணவர்கள் இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நம்ம நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு கேட்கலாம். அது தவிர வேற எந்த விதமான சந்தேகங்கள், எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க நம்ம நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு கேட்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64628270 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 04417077 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கைபேசி எண்கள் 9444901011 9444901021 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். வெளிநாட்டு நேயர்களா இருந்தீங்கன்னா 00914425397010 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்கள், உங்களோட கேள்விகள், அட்மிஷன் சம்பந்தமான உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க நிகழ்ச்சியில கேட்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிஎஃப்டிஐ மத்திய காலனி பயிற்சி நிலையத்தின் இயக்குனர் திரு கே முரளி அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். அது மட்டும் இல்லாம தலைமை ஒருங்கிணைப்பாளர், சிஎஃப்டியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜோசப் பிரபாகர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வெல்கம் டு தி ஷோ சார். சார் நம்ம இப்போ தோல் மற்றும் தோல் பொருட்களோட அந்த பயிற்சி நிலையம் தான் இது. ஸோ இதோடைய இப்போ இந்தியாவில் உற்பத்தி ஆகுறதுல 55% தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆகுது. அதுல உங்களோட பங்கு மிக முக்கியமா இருக்கு. ஏன்னா நீங்க பயிற்சி அளிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ சிஎஃப்டியோட தோற்றம் பத்தியும் அதோடைய நோக்கம் என்ன, அதை பத்தியும் சொல்லுங்க சார். சிஎஃப்டி காலனி மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் ரொம்ப ஒரு பழமையான நிறுவனம், மத்திய அரசு நிறுவனம். 1957 ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் மூலிமா 1957 உருவாக்கப்பட்டது. 1993 மத்திய அரசு யூஎன்டிபி அசிஸ்டன்ஸோட ஒரு மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் மூலயமா எஸ்எஸ்ஐ, அப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அப்போ மினிஸ்ட்ரி, இப்போ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், எஸ்எஸ்ஐங்கிறது இப்போ எம்எஸ்எம்னு மாறிடுச்சு. இப்போ முன்னாடி எஸ்எஸ்ஐ கீழே நம்ம சிஎஃப்டி இதுவாகிட்டு இருந்தது. இப்போ எம்எஸ்எம்இ கீழே மத்திய சிறு குறு மற்றும் அமைச்சகம் கீழே நம்ம சிஎஃப்டி வந்திருக்கிறதுனால சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் we are giving training for trained manpower for the footwear industry, footwear and allied industries. ஓகே. சராசரியாக ஆவரேஜாக ஒரு 4000 பேர் வருஷத்துக்கு நம்ம இந்த ஆப்ரேட்டிவ் லெவல் கோர்சஸ், சூப்பர்வைசரி கோர்சஸ், மேனேஜரல் கோர்சஸ் மூலயமா நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம மேன்பவர், ட்ரெயின்டு மேன்பவர் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். வெளிநாட்டுக்கும் வேலை செய்கிறதுக்கு நம்மகிட்ட படித்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதாவது 100% வேலை வாய்ப்பு கொண்ட தொழிற்பயிற்சி படிப்புகள், வேரியஸ் இன்டேக் லெவல்ஸ், அதை பற்றி நம்ம கொஞ்சம் விவரமாக அப்புறம் பார்க்கலாம். நம்ம கண்டிப்பாக சார் அத்தனை கோர்சஸ் மூலயமா படிக்கிற அத்தனை பேருக்குமே 100% வேலை, அதுதான் ஒரு முக்கியமான அம்சம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசு நிறுவனங்களில் ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற ஒரு நிறுவனங்கிறது ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு அம்சம். பல சிறப்புகளை பெற்றிருந்தாலும் நம்ம என்எஸ்கிஎஃப் நேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு கீழே வர கோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுனால ஒரு தனி சிறப்பம்சம் கொண்ட ஒரு இன்ஸ்டியூட்டை நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இப்போ அட்மிஷன் நடைபெற்று இருக்கிற காலம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள், ஏன்னா we have got many industries, ஆல்மோஸ்ட் ஒரு 450-500 கம்பெனிகளுக்கு மேலே, எல்லாமே எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ். எல்லாமே இங்கேருந்து 90%, 95% எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிகள், பர்டிகுலராக தமிழ்நாட்டில் மொத்த இந்திய தோல் ஏற்றுமதியில் ஒரு 55-60% தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுனால நமக்கு இங்கே ஒரு தனி ஒரு மரியாதை. அந்த கம்பெனிகளுக்கு இங்கே ட்ரெயின்டு மேன் ஃபோர்ஸ் தேவைப்படுகிறது. நம்ம அதை கிட்டத்தட்ட 1957 நம்ம இன்ஸ்டியூட் வருஷம் சூப்பர்வைசரி கேட்டல எல்லா லெவல்லையும் நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 40,000-50,000 பேர் இது வரைக்கும் டோட்டலாக நம்ம இன்ஸ்டியூட் ட்ரெயின் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த அட்மிஷன் நடைபெற்றுக்கிற இந்த காலத்தில் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நேயர்கள், விருப்பமுள்ள மாணவர்கள் பலன் பெறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் இப்போ கலந்துருக்கோம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். சார், இப்போ நம்ம சிஎஃப்டியில் இந்த மாதிரியான லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்லாம் இருக்குது சார். அதாவது சார் சொன்னபடி இந்த மத்திய காலனி பயிற்சி நிலையம்ன்றது ஒரு பழமை வாய்ந்த ஒரு நிறுவனம். அது இல்லாமல் இந்த ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்றது ஒரு பெரிய ஒரு சிறப்பம்சம். இதில் கிட்டத்தட்ட
8 லாங் டேர்ம் கோர்சஸ் இருக்குது. மீதி பார்ட் டைம் ஒரு 8 கோர்சஸ் இருக்குது. இந்த 8 பார்ட் டைம் கோர்சஸ் வந்து இட்ஸ் a ஃப்ளெக்சிபிள் டைமிங். அதாவது காலையில் ஒரு செஷன், மத்தியானம் ஒரு செஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் அப்படின்றத பார்ட் டைம் கோர்சஸாக வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பம்சம் என்னென்னா, ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு நியர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் முறைப்படி 22.5% அவளுக்கு இடஒதுக்கீடு உண்டு. அது மட்டும் இல்லை, டோட்டல் ஃபீஸில் அவங்களுடைய டியூஷன் ஃபீஸ் மட்டும் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. அதாவது ஒரு கல்விக்கு மொத்தம் 60,000 ரூபாய் அப்படின்னா அதில் டியூஷன் ஃபீஸும் ஒரு பார்ட் அடங்கியிருக்கு. அந்த போர்ஷன் வந்து அவங்களுக்கு எக்ஸம்டட். இது ஒரு சிறப்பம்சம். அது மட்டும் இல்லை, முக்கியமானது இந்த லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், பார்ட் டைம் கோர்சஸ் முடிஞ்ச பிறகு 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம், வேலைவாய்ப்பு. யாருமே வந்து வேலை இல்லாமல் நாங்கள் வெளியில் அனுப்புறது எங்களுடைய நோக்கமே வெறும் பயிற்சியோடு அது நிற்கக்கூடாது. அவங்களுக்கு உண்டான அது வேலைவாய்ப்பை உருவாக்கி அதுக்கு உண்டான எல்லா விதிமுறைகளும் அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கம்பெனிக்கிட்ட இருந்து எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு கேட்டு அறிஞ்சிக்கிட்டு நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு அது நாங்கள் இது பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த லாங் டேர்ம் கோர்ஸில் 2 வித கோர்ஸு லீஷர் காலேஜ் யூகே இந்த காலேஜோட அஃபிலியேட்டட். அந்த சர்டிஃபிகேட் முதல் கொண்டு அவங்க தான் கொடுக்குறாங்க. இல்லை 2வது கோர்ஸ், அதாவது பிஜிஹெச்டி ஹையர் டிப்ளமோன்னு ஒன்று கோர்ஸ் இருக்குது. அந்த பிஜிஹெச்டி கோர்ஸ் வந்து 6 வார காலம் லண்டன்லேயே காலேஜிலேயே போய் படிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான கட்டணத்தையும் சேர்த்து தான் வாங்குகிறோம். அதாவது போயிட்டு வர செலவு ப்ளஸ் அங்கே தங்கியிருக்கிற செலவு எல்லாத்தையும் நாங்கள் தான் அரேஞ்ச் பண்ணுறோம். பண்ணி அவளுக்கு வந்த உடனே ஒரு நல்ல இடத்துல சூப்பர்வைசர் கேடரில் வேலைவாய்ப்பும் உருவாக்கி தரோம். இது ஒரு சிறப்பம்சம். கண்டிப்பாக சார், நல்ல விஷயம். இப்போ நம்ம சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருவோம் சார், நம்ம சிஎஃப்டியோடது. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து சில ஃபோட்டோஸ் வரும். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க காலேஜோட கேம்பஸ். இது எங்களுடைய முகப்பு வாயில் என்ட்ரன்ஸ், சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இது வந்து கிண்டியில் இருக்குது. கத்திப்பாரா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இட்ஸ் நியரர் டு ஏர்போர்ட். பக்கத்தில் பேங்க்கு, பக்கத்தில் எல்லாமே அமைந்திருக்கிற ஒரு இடம் இது. கிண்டியில் எங்களுடைய நிறுவனம் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபோட்டோ சார், இது பார்த்தீங்கன்னா டைலஸ் கட்டிங் மிஷின், வெரி மாடர்ன் ட்ரெண்ட் மிஷின். பார்த்தீங்கன்னா நார்மல் கட்டிங் பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷினில் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைலஸ் கட்டிங்கிறது வித்தவுட் டை we can cut. இந்த காஸ்ட் ஆஃப் த மிஷின் இஸ் டூ ஹை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மிஷினை சின்ன கம்பெனிகள் மற்றும் மீடியம் கம்பெனி அவங்களுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக மெயின் ட்ரைனிங், பிரதான ட்ரைனிங் போக மீதி இருக்கிற டைமில் இருக்கிற இந்த மிஷின்ஸ் எல்லாம் நம்ம காமன் ஃபெசிலிட்டி சர்வீசஸ் மூலிமா அவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம அதுக்கு ஒரு தோராயமான ஒரு சுமாரான ஒரு தொகையை வாங்கிட்டு சார் அடுத்ததாக ஒரு பிக்சர். இட்ஸ் ஒன் ஆஃப் த மிஷின் விச் இஸ் டூயிங் பிளாட்டர் சொல்லிட்டு பிளாட் இஸ் ஆல்சோ ஃபார் பேட்டர்ன் மேக்கிங், பேட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின். இதெல்லாம் ஹை எண்ட் மிஷின்ஸ். நார்மலாக எல்லா பெரிய கம்பெனியில் மட்டும் இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்கும். மீடியம் சின்ன கம்பெனிஸில் இருக்காது. அவங்களுக்கு அந்த இது வாங்குறதுக்கான அஃபோர்டபிலிட்டி இருக்காதுங்கிறதுக்காக நம்மக்கிட்ட இந்த ஜாபாக்ஸ் மூலிமா அவங்க வந்து அவங்க பலன்பட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதையும் வந்து மாணவர்கள் வந்து அவங்க கல்வியில் ஒரு பாட்டாக வந்து யூஸ் பண்ண பார்ட் ஆஃப் த கரிக்குலம், பார்ட் ஆஃப் த ட்ரைனிங். ஓகே சார், ஒரு வருடத்துக்கு வந்து 150 மாணவர்களுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியேற்றிட்டு இருக்கீங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை பற்றி நம்ம பேசுவோம். இன்னொரு ஃபோட்டோ வந்து இருக்கு. இது எங்களுடைய ஷூ கேட் கிளாஸ் ரூம். ஷூ கேடுக்கு வந்து நார்மலாக வந்து கேட் வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி மற்ற இண்டஸ்ட்ரியில் வேறு செப்பரேட் சாஃப்ட்வேர் இருந்தாலும் நம்ம கேட் ஷூக்கு வந்து செப்பரேட்டாக சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த லைசன்சஸ் நம்ம வச்சுட்டு நம்ம அந்த ஷூ கேட்டில் பிரத்யேகமாக வந்து மாணவர்களை வந்து பயிற்சி வைக்கிறோம். நம்ம இஸ் ஷூ கேட் சாஃப்ட்வேர் லேப். ஓகே சார், ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் ஆக்சுவலி மாணவர்களுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. 150 சொல்லியிருந்தீங்க நீங்கள். போன வருஷம் வரைக்கும் நம்ம லாங் டேர்ம் கோர்சஸில் 150 இன்டேக் மட்டும் தான் எடுத்திருந்தோம். ஓகே, இப்போ இந்த முறை கம்பெனிகளோட டிமாண்ட் அண்ட் ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால பர்டிகுலராக சொல்லணும்னா இப்போது செய்யாரில் ஒரு கம்பெனி வந்திருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு மட்டுமே ஒரு 300 லாங் டேர்ம் கோர்ஸ், அதாவது சூப்பர்வைசர்ஸ் மட்டுமே லெவலில் 300 பேர் கேட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களே பூர்த்தி பண்ணுவோம். மற்ற இண்டஸ்ட்ரீஸோட டிமாண்ட்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம ஷெட்யூலில் நம்ம பிளான் பண்ணி இந்த வருஷத்துலேருந்து இன்டேக் லெவல் 270 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நல்ல விஷயம். அதாவது வேறு ஒரு டிஃப்ரெண்ட் சேம் பேட்சஸ் கோர்சஸ் டிஃப்ரெண்ட் ஓகே சார் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இதோ இன்னொரு ஒரு இதில் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, இதில் உடற்பயிற்சியும் தேவை அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இது ஒரு வாலிபால் கோர்ட் எல்லாம் வச்சுருக்கோம். உள்ள எல்லா வித விளையாட்டுகள் மாணவர்களை ஊக்குவிக்கிறோம்.
வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருக்கும் போட்டிகள் நடத்தி அவங்கள வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அடிக்கடி எக்ஸசைசஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் ப்ளஸ் கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், சிறந்த ஒரு பயிற்சியாளரை வச்சு அவங்களுக்குலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சொல்லித்தரோம். ஓகே சார். ஸோ ஒன் மோர் ஃபோட்டோகிராஃப். ஸோ திஸ் இஸ் அவர் க்ளோசிங் லேப். முக்கியமாக நம்மளுடைய செக்டரில் பார்த்தீங்கன்னா 4 வகையான டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். முக்கியமான 4 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டிங் டிபார்ட்மெண்ட், க்ளோசிங், லாஸ்டிங் அண்ட் டிசைனிங். டிசைனிங்க்கு ஷூ கேட் we are having. For closing department, various closing operations, not only stitching. அது கூட இணைந்து வர மற்ற ஆப்ரேஷன்ஸ் தேவையான மற்ற மிஷின்ஸ் எல்லாமே க்ளோசிங் டிபார்ட்மெண்ட்டில் வச்சு நம்ம அதை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். சார் இப்போ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான் வந்து இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ ஒன்று வந்து ஆக்ரா இல்லையா, இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, சென்னையில் இருக்கு. ஸோ மாணவர்களோட சேர்க்கை எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இப்போ நான் அட்மிஷன் போயிட்டு இருக்கிறதுனால அதை நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 150 சீட்ஸ்லேருந்து 270 சீட்ஸாக வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. அது இந்த வருடத்துலேருந்தே அப்ளிகபிளா சார்? இந்த வருடத்துலேருந்து அப்ளிகபிள் சார். போன வருடம் வரைக்கும் நம்ம 150 தான் இருந்தது. ஓகே சார். இந்த விட இந்த டிமாண்ட் அண்ட் ரெக்யர்மெண்ட் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கிறதுனால நம்ம we have made a different schedule to conduct different level of batches. Number of batches have increased basically. ஓகே சார். இப்போ மாணவர்கள் வந்து அது அடிப்படை தகுதி என்ன சார்? படிக்கணும் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அடிப்படை தகுதி என்ன சார்? இந்த லாங் டேர்ம் கோர்சஸ் வந்து நம்ம ஒரு 5 வகைப்பட்ட டிஃப்ரெண்ட் லாங் டேர்ம் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம். 10வது முடித்தவங்க, 12வது முடித்தவங்க, கிராஜுவேட், டிப்ளமோ முடித்தவங்க அத்தனை பேருமே வேறு டிஃப்ரெண்ட் கோர்சஸ், அவங்களுக்கான டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 10th முடிச்சுட்டு ஒரு 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி. இந்த ஒரு வருஷத்தில் ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் ஓரியன்டட். நம்மளோட ட்ரைனிங் எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டட். ஆமாம், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் த மிஷின்ஸ். ஓகே. 70% ப்ராக்டிக்கல், 30% ஒன்லி தியரி. ஓகே சார். தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பிகாஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ், ப்ரொடக்டிவிட்டி கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக 30% தியரி அண்ட் 70% ஆன் த மிஷின்ஸ். தே ஹேவ் டு டூ ஆல் தி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஷூஸ். ப்ராக்டிகலி தே நீட் டு ஒர்க் ஆன் த மிஷின்ஸ். ஓகே. அந்த மாதிரி தான். அந்த 10வது படித்தவங்களுக்கு அந்த ஒரு வருட படிப்பு, அந்த 12வது படித்தவங்களுக்கு அந்த 2 இயர்ஸ் இன்டர்நேஷனல் டிப்ளமோ சொல்லியிருந்தோம். அந்த லீசெஸ்டர் காலேஜோட நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 25 வருட டைப். இது நம்ம லீசெஸ்டர் காலேஜோட யூகே அந்த லண்டனோட நம்ம 25 வருஷமாக நம்ம டைப் பண்ணி இப்போ வந்து 26வது பேட்ச் வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ மாணவர்கள் வந்து லண்டன் போய் படிக்க வேண்டியது இருக்கும்? இல்லை, அங்கேருந்து அந்த லீசெஸ்டர் காலேஜ் வந்து மாடரேட்டர் எவ்ரி 6 months ஒன்ஸ் இங்கே வந்து மாடரேட் பண்ணுவார். ஓகே சார். இவங்க தியரட்டிக்கல் பேப்பர், இவங்க ஷூஸ் பண்ணது அத்தனையுமே மாடரேட் பண்ணி எவல்யூட் பண்ணி மார்க் போடுறது லீசெஸ்டர் காலேஜ். ஃபைனலாக அல்டிமேட்டாக சர்டிஃபிகேட் கொடுக்குறது லீசெஸ்டர் காலேஜ். வி ஆர் மானிட்டரிங், ரிவியூவிங் த ஸ்டூடெண்ட்ஸ். அதை ரெகுலராக பண்ணுறது நம்ம ஊர்ஜிதம் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது அப்படி வந்து ஒரு அப்ரூவ் செய்யப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் டிப்ளமோ கோர்ஸ் வந்து 2 years ஆஃப்டர் 12th. அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் ஹையர் டிப்ளமோ. இது இந்த கோர்ஸும் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டாக இருக்குது. 2 கோர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இன்டர்நேஷ்னல் அக்ரிடேஷன் பண்ணியிருக்கிறது. +2 முடிச்சுட்டு 2 வருட படிப்பு, இன்னொன்று வந்து 1.5 வருட PGHD, எனி கிராஜுவேஷன், BSc, BA, BCom, anything, with any degree. But we prefer, if demand அதிகமாக இருந்ததுன்னா கேண்டிடேட்ஸ் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே. ப்ரிஃபரபிளி இன்ஜினியரிங், பட் எனி கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை. அது ஒரு 1.5 வருஷம் CFTயில் ஆன் த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஃபுட்வேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு பிறகு ஒரு 45 நாள் லீசெஸ்டர் காலேஜ் போயிட்டு ஆர்ட், ஃபேஷன் அண்ட் டிசைன் இதோட ஃபோக்கஸ் எக்ஸ்போஷர் இன்டர்நேஷ்னல் லெவலில் வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிட்டு வர தங்கும் செலவு, அக்காமடேஷன், தங்குற செலவு, போயிட்டு வர செலவு எல்லாமே சேர்த்து ஒரு அமௌண்ட் வந்து 4,65,000 நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இது தவிர நார்மல் கிராஜுவேட்ஸ் இந்த லீசெஸ்டர் காலேஜ் எல்லாம் போக வேண்டும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருட படிப்பு. அந்த 1.5 வருஷம் மட்டும் நம்ம சேஃப்டியில் மட்டும் படிச்சுட்டு அவார்ட் பண்ணுற நம்ம கொடுக்குற நம்ம பட்டையாது. ஓகே சார். அண்ட் தென் ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஃபார் 1 year. 1 year. இந்த டிப்ளமோ PGDFT அண்ட் PDFT இது பார்த்தீங்கன்னா NSQF அப்ரூவ்டு கோர்சஸ். நான் முன்னாடியே ஆரம்பத்தில் சொல்லும்போது சில NSQF அப்ரூவ்டு கோர்சஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லும்போது இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் த கோர்சஸ் ஹேஸ் டு பி அப்ரூவ்டு பை NSDC, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஏன்னா அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வேணும், அந்த NSQF ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேட் அன் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். அப்படி வந்து இந்த 2 கோர்ஸுமே வந்து நம்ம NSQF ஃப்ரேம் ஒர்க்குள்ளே அப்ரூவ் ஆன ஒரு கோர்சஸ். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் டெவலப்மெண்ட்டுக்காக வேண்டி 10வது முடித்த மாணவர்களும் 12th படித்தவங்களுக்காக பிரத்யேகமான டிசைனுக்காக மட்டும் இந்த படிப்பு முடிச்சுட்டு ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர்ஸாக போகலாம், மர்கண்டைசர்ஸாக போகலாம், டிசைனர்ஸாக போகலாம், பேட்டர்ன் மேக்கர்ஸாக போகலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப தனி முக்கியத்துவம் வந்து ஒரு ஜாப் ரோல் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா.
அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும், பையர்ஸோட கம்யூனிகேட் பண்ணணும். இந்த ஷூ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஷூ பையர்ஸ் கிட்ட பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஷூ பையர்ஸோட தேவையை அறிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு கீ ரோல் உள்ள ஜாப் ரோல். ஓகே சார், இப்போ ஒரு வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கு. இது வந்து காலையில் அசம்பிளி. ஓகே சார். காலையில் வந்த உடனே இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி வி ஹாவ் அபவுட் 5 minutes செஷன். இது எங்களுடைய என்ட்ரன்ஸ். மெயின் ஜிஎஸ்டி ரோட்லேயே அமைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய சிறப்பம்சம் இதில். ஓகே சார், இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த டேட்குள்ள அட்மிஷன் ஃபார்ம்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அண்ட் ஒரு கோர்ஸ்க்கு கலெக்ட் பண்ணணும்? ஒரு கோர்ஸ்க்கு ஒரு பீரியடுக்கு ஒரு மந்த் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சில கோர்சஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அம்சம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த லாங் டேர்ம் கோர்சஸ் ப்ளஸ் பார்ட் டைம் கோர்சஸ் மொத்தம் 16-17 கோர்சஸ் இருக்குது. இதில் உயர்கல்வி படித்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் 8th ஸ்டாண்டர்ட் படித்தவங்க முதல் கொண்டு நாங்கள் சில கோர்சஸ் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் பார்ட் டைமாக வந்து படிக்கலாம். அந்த மாதிரி கோர்சஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். 8th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களிருந்து கிராஜுவேஷன் வரைக்கும் முடித்தவங்க வரைக்கும் அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்றால் போல் நாங்கள் இந்த இதுவை ஒரு ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்ட் வச்சுருக்கோம். அது ஒரு பெரிய சிறப்பு அம்சம். இப்போ இந்த அட்மிஷன் பற்றி கேட்டிருந்தீங்க நீங்கள். அது இது அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நவ் இஸ் கோயிங் ஆன். சீட்ஸ் ஆர் கெட்டிங் ஃபில்ட் அப். ஓகே. இந்த பேசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கணும், அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸுக்கு வாய்ப்பு வழங்கணும். அதுதான் but 40% of the operator level courses are handled by the women only.
இருக்கு. அவங்க டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் சார் சொன்னபடி, அதனால 150